வரும்போது உயிரை கொடுக்கிறவன் தோழன். A friend in need is a friend in deed. உயிரை கொடுக்கிறவன் தோழன். உடுக்க இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஆடை நெகிழ்கிறது என்று சொன்னால் யார்கிட்டையும் கேட்டு கையை போய் அதை சரி பண்ணாது. ஆடை நெகிழ்கிறது என்றால் ஓடி வந்து தானா கை சரி பண்ணுகிறதே. இது போலத்தான் நண்பனுக்கு ஆபத்துன்னா அவன் உதவி கேட்டு வந்து தான் போய் செய்யணுங்கிறது இல்லை. அது அர்த்த ஜாமமா, அஷ்டமியா, நவமியா, அதிகாலையான்னு கணக்கு பார்த்துக்கிட்டு போகணுங்கிறது இல்லை. நண்பனுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சா உடனே போ. ஆடை நெகிழ்ந்தால் கை சரி செய்வதை போல உடனே போய் உபகாரம் பண்ணு. யாரையாவது கன்சல்ட் பண்ணிக்கிட்டு போய் உபகாரம் பண்ணுவான்னு நினைக்காது. அதுலயும் குறிப்பா மனைவியை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு போய் உபகாரம் பண்ணுவோன்னு நினைச்சிடாத. நினைச்சா ஜென்மத்துக்கும் உதவி பண்ண முடியாது. உடனே போ. திருவள்ளுவர் எழுதினார், உடுக்க இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. என்ன ஆபத்து வரும்போது ஓடி போய் நிக்கிறதுக்கு தானே பேர் நட்பு. என்னை நம்பி இந்த காட்டுல வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த ராமன், நான் இருக்கக்கூடிய இந்த பயணப்படக்கூடிய இந்த கங்கை கரையில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியில வாசம் பண்ணுகிற ராமன், என்னை தோழன் என்று நெஞ்சோடு அணைத்துக் கொண்ட ராமன், சௌலபிய சீலனாகிய ராமன், அவனுக்கு ஒரு ஆபத்து வாரதை பார்த்துக்கிட்டு நான் இருப்பேனா? அப்படியானால் என்னை பார்த்து அன்னைக்கு தோழன்னு சொன்னானே ராமன், அந்த சொல்லே அர்த்தம் இல்லாம போயிடுமே. இதனால என்ன வந்தாலும் கவலை இல்லை. இந்த குகனை என்ன இந்த பரதன் சாமானிய நான் நினைச்சானா? என் படைகளை எல்லாம் கொண்டு போய் இவனை விரட்டி அடிச்சு இந்த படையெல்லாம் வெறும் எலிப்படைன்னு நான் நிரூபிக்கிறனா இல்லையான்னு பாருனா. புலிகளை வச்சு எலிய விரட்டினா மாதிரி என் படைகளை வைத்து இந்த பரதனுடைய படைகளை எல்லாம் நான் துவம்சம் பண்ணி ராமருக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை இந்த கானகத்துல நான் ஏற்படுத்தி கொடுக்கலன்னா இந்த உலகம் என்ன பார்த்து என்ன சொல்லும் தெரியுமா? குகன் சொல்றான், இந்த உலகம் என்ன பார்த்து குகன்னு சொல்லாது, என்னை பார்த்து உலகம் நாய் குகன்னு சொல்லும்னா. இப்படியே கோபத்துல சொல்லிட்டு சுடுமொழி பேசிக்கொண்டே ஓடத்துல வேகமா கங்கையினுடைய கரையை தேடி பரதனை சந்திக்கிறதுக்கு அத்தனை கோபமா வரான். அவன் கண்ணுல இருந்து அப்படி தீ பொறி பறக்குதான். அதானே கம்பன் எழுதுனா, கட்டிய சுரிகையன் கடித்த வாயினன் வெட்டிய மொழியினன் விழிக்கட்டீனன். கண்ணுல நெருப்பு பறக்குதான். இந்த இடுப்புல கட்டியிருக்கான் பாருங்க, அந்த துண்டை ஒரு மட்டம் கோபத்துல நல்லா இறுக்கி கட்டிக்கிட்டு வெட்டிய மொழியினன். அவன் பேசுற பேச்சிலேயே கோபம் தொனிக்குதான். கண்ணுல நெருப்பு பொறி பறக்குதா. ஏன்? நண்பனுக்கு ஒரு ஆபத்துன்னா உயிரை கொடுத்தாவது காப்பாத்தலைன்னா இந்த காட்டுக்குள்ள நான் இருந்து என்ன பிரயோஜனம் பார். இந்த படையெல்லாம் கொன்று குவித்து இந்த வீரர்களோட குடலையெல்லாம் எடுத்து என் கழுத்துல போட்டுக்கிட்டு நான் துணங்கை கூத்து ஆடவில்லை என்றால் நான் குகன் இல்லைங்கிறான். இவ்வளவெல்லாம் பேசிக்கிட்டு அந்த ஓடத்துல வந்தா கம்பனுடைய சந்த கவிதை கங்கை ஆற்றுக்குள்ள துள்ளி விளையாடுது. இந்த ஓடத்துல எப்படி கோபமா இந்த ஓடம் ஓடணும், பாட்டும் சொல்லணும், குகனுடைய கோபமும் தெரிக்கணும், செய்தியும் வரணும், ஆறும் ஓடணும். இந்த ஆற்றின் ஓட்டத்துக்கும் ஓடத்தினுடைய ஓட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி குகனுடைய கோபம் தெரிக்கும்படியாக சந்த கவிதையில் குகன் பேசுவதை, வெஞ்சன மொழியை கம்பன் அவ்வளவு அருமையா பதிவு செய்தார் ராமாயணத்தில். அபூர்வமான பாட்டு. அஞ்சன வண்ணன் எங்கள் ஆருயிர் நாயகன் ஆளாமே, வஞ்சனையாளர செய்திய மன்னரும் வந்தாரே, செஞ்சரம் என்பன தீவுமிழ்கின்றன செல்லாவோ, உஞ்சிவர் போய்விடின் நாய்குகன் என்றனை ஓதாரோ, ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ, வேள நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ, தோழமை என்றவர் சொல்லிய சொன்னொரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ, ஆடு கொடிப்படை சாடி அறத்தவரே ஆள, வேடு கொடுத்தது பாரணம் இப்புகழ் மேவீரோ, நாடு கொடுத்த என் நாயகனுக்கு இவர் நாமாளும், காடு கொடுக்கிலர் ஆகி எடுத்தது காணீரோ, போன படைத்தலை வீரர் தமக்கிரை போதாய், சேனை கிடக்கிடு தேவர் வரின் சிலை மாமேகம், சோனை படக்குடர் சூரை படச்சுடர் வாளோடும், தானை படத்திரள் யானை படத்திரள் சாயேனோ, மாமுனிவர்க்குற வாகி வனத்திடையே வாழும் கோமுனியத்தகும் என்று மனத்திரை கொள்ளாதே, ஏமுனை உற்றிலில் ஏழு கடற்படை என்றாலும் ஆமுனையில் சிறு கூளனை இப்பொழுது ஆகாதோ. அப்படியே கோபம் கொப்பளிக்கிறது அவனோட பாட்டுல. இந்த கோபமும் கங்கை ஆற்றோட தண்ணீரும் படகு போற அசைவும் அப்படியே கம்பன் சந்தமா துள்ளி விளையாடுது. தன கோப கனல் தெரிக்க கரைக்கு ஓடம் கொண்டாந்து சேர்த்தாச்சு குகனை. ஆத்திரத்தோட கொல்லுவேன் வரனே,
கோபத்தோட ஓடத்தை விட்டு கீழே இறங்கி வந்தால் பெரிய படை, ராஜபிரதானிகள், சுமந்திரர், வசிஷ்டர், தாய்மார்கள், நடுவுல பரதன். இப்பதான் முதல்ல எல்லாரையும் குகன் பார்க்கிறான். கோபத்துல குதிச்சு வந்தவன் இந்த பரதன் இப்படியே பார்த்தார். பார்த்தவன் கேட்டான், பாருங்கள், எங்கே வந்தாய்? எங்கு வந்தாய்? பரதன் ஒரு பதில் சொல்றான். என்ன, எங்க அண்ணா காட்டுக்குள்ள இருக்கார், அவரை கூப்பிட வந்தேன்னு கூட சொல்ல. எங்கு வந்தாய்? பதில், மன்னனை கொணர்வான் வந்தேன். எங்க தேசத்து ராஜா உன் காட்டுக்குள்ள இருக்கார், எங்க ராஜாவை கூட்டிட்டு போக வந்தேன். இந்த ஒரு வரியில விளங்கி போச்சு குகனுக்கு. ஓஹோ, இவன் படையெடுத்து வரல, தன் தேசத்திற்கு மன்னன் இல்லை என்று பட்டம் இழந்து நிற்கிற ராமனை அழைத்து கொண்டு போய் பட்டஞ்சூட வந்திருக்கிறான். இல்லைன்னா அண்ணனை அழைக்க வந்தேன்ல சொல்லியிருப்பான். மன்னனை கொணர்வான் வந்தேன், மன்னனை கொணர்வான் வந்தேன்னு சொன்னானே. அந்த பரதனை இப்படி பார்த்தான் குகன். பார்த்தவன் நினைச்சான், சரி, அவர் தான் மர உரிய தரிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள வந்திருக்காரு, இவனும் மர உரியோட வந்திருக்கானே, ஜடாமுடியோட இருக்கிறானே, அப்ப இவனும் சாம்ராஜ்யத்தை அனுபவிக்கிற நோக்கம் இல்லை, நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இவன் ராமருக்குரிய தவக்கோலத்தையே இவனும் பூண்டு கொண்டு வந்து நிற்கிறான். ஆக இவன் சாம்ராஜ்யத்தை அரசாட்சி பண்றவன் இல்ல, ராமரை அழைக்க வந்தவன். நாம தான் இந்த பரதனை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு இப்படி பக்கத்துல பார்த்தா ராமர் முகத்தை அச்சடிச்சு வச்ச மாதிரி இருக்கான் பரதன் முகம். லக்ஷ்மணரை அப்படியே அச்சடிச்சு வச்ச மாதிரி இருக்கு பக்கத்துல இருக்கிற சத்ருகனர் முகம். சத்ருகனர் முகம் அப்படி இருக்கு. இந்த மர உரியையும் ஜடாமுடியும் பார்த்தா அந்த பரதனோட கண்ணுல இருந்து அப்படியே கண்ணீர் பெருகுகிறதாம். இதை பார்த்த பரதன் நினைச்சா, படையெடுத்து வரவனா கண்ணீர் வெடிச்சுக்கிட்டு வருவான், ராமா ராமான்னு சொல்லி கண்ணீர் ஊத்து கொண்டிருக்கிறானே. அட குகனே, என்னதான் இருந்தாலும் நாவாய் ஓட்டக்கூடிய ஒரு சாமானிய வேட்டுவன், அதனால புத்தி இல்லாம நீ இப்படி தவறா நினைச்சுட்டியே இந்த பரதனேன்னு குகன் நினைச்சானா. என்னன்னு தெரியாம இந்த பரதனை இப்படி தவக்கோலத்துல வந்திருக்கான், தப்பா நினைச்சிட்டியேன்னு தன்னையே நொந்து கொண்டு இப்படியே பார்த்தானா. பார்த்த உடனே இந்த கையில வில்லையும் அம்பையும் வச்சுக்கிட்டு கொல்லுவேன்னு வந்தானே, அந்த பரதனுடைய திருவடிவத்தை பார்த்த மாத்திரத்துல அவன் கண்ணில் வழிகிற கண்ணீரை பார்த்த உடனே, அவன் நாவு ஜபிக்கிற ராம மந்திரத்தை பார்த்த உடனே, அவன் மேனையில் இருக்கிற மர உரிய பார்த்த உடனே அப்படியே கையில் இருக்கிற வில்ல கீழே போட்டானா குகன். பற்கலையின் உடையானை, மாசடைந்த மேனியனை, நற்கலையில் மதியன்ன நகையிழந்த முகத்தானை, கல்கனிய கனிகின்ற துயரானை கண்ணுற்றான், வில் கையினின்று இடைவீழ விம்முற்று நின்றொழிந்தான் நகம்பன். நற்கலையில் மதியன்ன நகையிழந்த முகத்தானை. ஒளி கொன்றிய சந்திரன் மாதிரி இருக்கான் பரதன் முகம் கவலையில. வற்கலையின் உடையானை, மர உரி மாசடைந்த மேனியனை, நற்கலையில் மதியன்ன நகையிழந்த முகத்தானை, கற்கனிய கனிகின்ற துயரானை. அவன் உருவத்தை பார்த்த உடனே கல்லே கரைஞ்சு போகுமா, அப்படி கோலத்துல நிக்கிறான் பரதன். அதை பார்த்த உடனே வில் கையினின்று இடைவீழ விம்முற்று நின்று ஒழிந்தான். கையில உள்ள வில்ல போட்டுட்டான் குகன், கீழே போட்டுட்டு இப்படியே பரதனை கும்பிட்டான். சாஷ்டாகமா விழுந்துட்டான் பரதன் காலில். சாஷ்டாகமா விழுந்து பரதனை வணங்கி எழுந்தவன் சொன்னான், தப்பா நினைச்சிட்டனே, தவறா நினைச்சிட்டனே, எவ்வளவு மாபெரும் பாவம் எனக்கு, எவ்வளவு பெரிய பழி, ஒன்ன மாதிரி ஒரு தர்மிஷ்டனை போய் தப்பா நினைச்சிட்டனேன்னு குகன் சொன்னான்னு கம்பன் எழுதுறான். நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான், தவவேடம் தனை கொண்டான், துன்பமரும் முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான், எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பு என்றான். அட குகனே, அறிவில்லாம யோசித்திட்டியடா, ராமனுக்கு பின்னால பிறந்த தம்பி தப்பு செய்வானாடா, தப்பா நினைச்சிட்டியடா. அவனை பார்த்தா ராமன் இருக்கிற திசை நோக்கி கைகளை சிரத்தின் மேல் தூக்கி வணங்கி கொண்டிருக்கிறானே, ராமன் மாதிரியே இருக்கிறானே. பக்கத்துல இருக்கிற சத்ருகனை பார்த்தா லக்ஷ்மணர் மாதிரியே இருக்காரே. குகனே, நீ தப்பா நினைச்சிட்டியேன்னா அந்த பரதன் சொன்னான், எங்க அண்ணா காட்டுக்குள்ள வந்துட்டார், அழைச்சிக்கிட்டு போய் அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்காக வந்திருக்கேன், இந்த கங்கையை தாண்டி அக்கறையில கொண்டு எங்களை போய் சேர்க்கணும்னு. அப்பதான் இந்த குகன் சொன்னா, அந்த ராமராவது தாயார் வரம் கேட்டுட்டா, தகப்பனார் வாக்கு கொடுத்துட்டார், அதனால அந்த ராமராவது சாம்ராஜ்யம் வேண்டான்னு வந்தார்.
ஆனா உனக்கு உரிமை உடையதுன்னு உன் தாயார் இந்த சாம்ராஜ்யத்தை சட்டப்படி வாங்கின பிறகு கூட வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்க பத்தியா? உன்ன மாதிரி தர்மிஷ்டன் உண்டா? தாய் உரை கேட்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை அன்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயின பொழுது புகழினோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின்கேள் ஆவாரோ தெரியினம்மா என்றார். தாயார் சொன்னதை கேட்டு தகப்பனார் இந்த சாம்ராஜ்யத்தை உனக்குரியதாக ஆக்கிய பிறகும் வேண்டான்னு போட்டு வந்திருக்கே. தீவினை அன்னநீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயின என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின்கேள் ஆவரோ தெரியினம்மா. நீ 1000 ராமருக்கு சமம்பா. கிடைச்சதையே வேண்டாம், இது சாம்ராஜ்யம் இல்லை, இது தீவினன்னு தூக்கி போட்டு வந்திருக்கே. உன்ன மாதிரி ஒரு தர்மிஷன் உண்டா? வா என்னோட ஓடத்துல ஏறுனா குகன். அழுத கண்ணோட பரதன், சத்ருக்கனர், தாய்மார்கள் எல்லாம் ஓடத்துல உட்கார்ந்து கங்கையோட அக்கறைக்கு போகணும். ஓடம் போகுது. போகும்போது பரதன் பாருங்கள் எவ்வளோ ஆதங்கத்துல பரதன் கேட்கிறான். அந்த குகனை பார்த்து கேட்டான், குகனே, அந்த காட்டுல ராமர் எப்படியப்பா வாசம் பண்றார்? இப்படித்தான் அந்த காட்டுல இருக்கிறார். எவ்வளவு கொடிய விலங்குகள், எத்தனை மிருகங்கள், எப்படி இந்த காட்டுல ஜீவிக்கிறார் அப்படின்னு பரதன் அழுது கொண்டு கேட்கிறான். அதுக்கு குகன் சொல்றான், ராத்திரியும் பகலுமா அந்த லக்ஷ்மணன் கட்டி கொடுத்த பர்ணசாலைக்குள்ள 2 பேரும் இருக்காங்க. வாசல்ல அவன் கையில வில்ல வச்சுக்கிட்டு விடிய விடிய தூங்க மாட்டான். அதை விழித்த கண்ணோட அவங்கள காவல் காத்துக்கிட்டு அப்படியே இமைப்பிலன் நயனம், தூங்காத கண்ணோட உங்களை காப்பாத்திக்கிட்டு வாசல் லக்ஷ்மணன், உள்ள புல்லணையில சீதை ராமரும் பர்ணசாலைக்குள்ள இருக்காங்க. லக்ஷ்மணன் காவல் பரதன் அழுதான், இப்படி ஒரு கைங்கரியம் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைக்காம போச்சேப்பான்னு பரதன் அழுதான். நாம இருந்தா ஒரு கஷ்டத்துக்கு தொட பண்றதுக்கு வேற ஒருத்தரை பிடிச்சி தள்ளி விட்டுருவோம், நீ போடா அண்ணனுக்கு உதவிக்கு அப்படின்னு நம்ம உட்காந்துக்கிடுவோம். பரதன் அழறான். எப்படின்னு பாருங்க, இந்த கைங்கரியம் பண்ற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையேன்னு அழுதான். அந்த குகன் சொன்னானா, மல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லை ஊன்றிய கையோடும் வெய்து உயிர்ப்படும் கங்குல் எலைகாண்பளவும் இமைப்பிலன் நயனம் என்றான். கண்ண அப்படி ஒரு நிமிஷம் அப்படி மூடினவன் கிடையாது, ஒரு நிமிஷ நேரம் மூடினவன் கிடையாது. கண்ணை மூடாம விழிதிறந்து ரட்சித்தவன், காப்பாற்றியவன், தூக்கத்தை பரித்தியாகம் பண்ணவன் சகோதரனுக்காக. நம்ம கேட்டுக்கிட்டா வருது தூக்கம். கூட்டம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே கண்ணா செத்துதே. நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டா வருது தூக்கம். வகுப்புல குழந்தைகள் பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே தூங்கு. ஒரு பொண்ணு என்கிட்ட சொன்னா, என் வகுப்புல உனக்கு ரொம்ப பிடித்தமானது எது சொல்லு அப்படின்னு. அதுக்கு ஒரு பொண்ணு சொன்னா, உங்க வகுப்புல பிடித்தமானதை சொல்ல முடியாது மேடம், பிடிக்காததை சொல்லட்டான்னா. சரி அதையாவது சொல்லணும். எங்களால தூங்க முடியாது மேடம். நான் சத்தம் பெருசா இருக்கிறதுனால தூங்குறதுக்கு இடைஞ்சலா இருக்கு, தூங்க முடியாது அப்படின்னா நம்மளை அறியாம வருது இல்ல. கண்ணுல நம்ம இமைகளுக்கு மேல உட்காந்துக்கிட்டு நம்ம அறியாம வருது தூக்கம். 14 ஆண்டு காலமாக விழியிலிருந்து தூக்கத்தை விரட்டி விட்டு தன் சோதரனை ரட்சித்தவன், உறங்கா வில்லி துஞ்சலில் நயனத்து ஐயன், கங்குல் எல்லைகான் பலமும் நயனம் இமைப்பில்லாதவன். பரதன் அதை கேட்டு அழுதான், இந்த கைங்கரியம் பண்ற புண்ணியம் எனக்கு கிடைக்கலையா? ஓடம் போய்கிட்டு தான் இருக்கு. இந்த குகனோட நாவு பாருங்கள், ராம் 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 ராமநாமத்தை சொல்லிட்டே தான் ஓடம் போகுது. எப்ப ராமனை பார்த்தானோ அதுல இருந்து அந்த நாமா தான். இது கங்கையை தாண்டி ஓடத்துல அவங்களை அக்கறை கொண்டு போய் சேர்க்கிறான். அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறது ராமநாமா. இதுல ஒரு பெரிய மெட்டபர் இருக்கு, அதுல ஒரு பெரிய அலிகரி என்னன்னா, இந்த ஓடத்தை தாண்டி குகன் ஓடத்தால் கங்கையை தாண்டி போறான். பிறவியாகிற சாகரத்தை தாண்டி போறதுக்கு 2 எழுத்து, அதுதான் ராமநாமம். பிறவியாகிய சாகரத்தை ராமநாமம் என்கிற இந்த 2 எழுத்தின் மூலமாக தாண்டி போகலாம். இவன் ஓடம் ஓட்டிக்கிட்டே போறான். இந்த படகோட்டி ராம் 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 ராம். அதான் சொன்னாங்க நம்முடைய புராணங்கள்ல, அஜாமிலன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் தெய்வநாமாவை மழைக்கு கூட சொன்னவன் கிடையாது. தெய்வநாமாவை மழைக்கு கூட சொல்ல மாட்டான், வெயிலுக்கு கூட சொல்ல மாட்டான், ஆபத்துக்கு கூட சொல்ல மாட்டான், ஒரு நாளும் சொல்ல மாட்டான். நான் என்ன, அவன் கடைசியில பாவமே பண்ணி நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டான். இவன் நரகத்துக்கு போக வேண்டிய நிலைமைக்கு அவன் உயிர் போற தருணம் வந்துச்சு பாருங்க. அந்த உயிர் போக வேண்டிய நேரம் வந்த உடனே, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்து போயிடுவேன்டா, சீக்கிரம் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடா அப்படின்னு அவன் பிள்ளைய கூப்பிட்டான். அவன் பிள்ளை பேர் நாராயணன். நாராயணா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடானா. இவன் நாராயணான்னு சொல்றதை கேட்டு வைகுந்தத்துல இருந்து நாராயணர் வந்துட்டார். என்ன கூப்பிட்டான், அவனை வைகுந்தத்துக்கு கூட்டிட்டு போறேங்கிறாரு. யமலோகத்துல இருந்து தூதர்கள் வந்திருக்காங்க. 2 பேருக்கு இடையில நாராயணன் பேரை சொன்னவன் வைகுந்தத்துக்கு தான் வரணும் அப்படின்னு அந்த தூதர்கள் சொல்ல,
யமதூதர்கள் சொல்றாங்க, அவன் பிள்ளைய கூப்பிட்டாயா நாராயணான்னு. நீங்க வேற, அவன் வாழ்நாள் முழுசும் ஒரு தடவையும் நாராயணனை கூப்பிட்டது கிடையாது. எங்கள்கிட்ட விடுங்க, அவன் போட்டு பார்த்துக்கிறோங்கிறான் யமதூதர்கள். இவங்க சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது, சாகும்போது நாராயணான்னு சொல்லிட்டான், அவன் வைகுந்தத்துக்கு தான் வரணும். கடைசியில் 2 பேருக்கும் போட்டா போட்டி வந்து அவன் பிள்ளைய கூப்பிட்டானா யாரை கூப்பிட்டானோ, நாராயணாங்கிறது பகவானுடைய நாமம், அதை சொன்னான். அதனால அவனுக்கு வைகுந்தம் தான் கூட்டு போயிட்டாங்க. இந்த கதையை ஒருத்தன் படித்தான். அது வயசான பிறகு அவனும் இவங்க கூட சேர்ந்தவன், அஜாமிளன் மாதிரி ஆளு, நாமாவே சொல்ல மாட்டான். இந்த கதையை படிச்சுவிட்டு மனைவியை கூப்பிட்டான். வயசு 85 ஆகி போச்சு, அதனால பகவான் நாமாவை சொல்லி பழக்கமே இல்லை, பேசாம அந்த நாராயணான்னு சொன்னதுனால வைகுந்தத்துக்கு போயிட்டான் பத்தியா அந்த அஜாமிளன். அவன் கதையை படித்தேன். அதனால நம்ம பிள்ளைங்க 4 பேரையும் கூப்பிட்டு பேரை மாத்திட்டு, ஒருத்தன் பேர் கிருஷ்ணா, ஒருத்தன் பேர் கோவிந்தன், ஒருத்தன் பேர் நாராயணன், ஒருத்தன் பேர் தாமோதரன், பேரை மாத்து. நான் சாகும்போது எப்படியும் உங்களை தானே கூப்பிடுவேன், நாராயணான்னு கூப்பிடுவேன், கோவிந்தான்னு கூப்பிடுவேன். பகவான் அஜாமிளன் மாதிரி என்னையும் கூப்பிட்டு போயிடுவார். 4 பேர் பேரையும் மாத்தினான். மனைவி சொன்னா, இவ்வளவு நாள் இந்த பேரை வச்சுக்கிட்டு இனிமே அந்த பேர் மாற்ற முடியுமா, இதுக்கு பதிலாக நீங்க பகவான் பேரையே கோவிந்தா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு போங்களேன் அப்படிங்கிற. அதெல்லாம் கிடையாது, நீ 4 பேரையும் மாத்திரு. 4 பேருக்கும் பேரை மாத்தியாச்சு. அஜாமிளன் மாதிரியே மரணப்படுக்கையில் கடந்த உடனே இந்த அம்மா அந்த 4 குழந்தைகளும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சொல்லி விட்டா, உங்க அப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவார், சீக்கிரம் வந்திருக்க. ஏன்னா இவர் கூப்பிடணும்ல, கோவிந்தா கிருஷ்ணா நாராயணா தாமோதரான்னு இவர் கூப்பிடணும், அப்பதான் இவர் வைகுந்தத்துக்கு போக முடியும்னு மனைவிக்கு அக்கறை. 4 பேரும் ஓடியாங்க, கடை கட்டும்ட்டா. 4 பேரும் வந்துட்டாங்க. இவருக்கு உயிர் போகக்கூடிய நேரம் வந்துட்டு 4 பேரும் எப்படியே பார்த்தவர் சொன்னார், ஏண்டா நான் தான் ஒருத்தன் படுக்கையில் கிடக்கிற எரும மாடு மாதிரி இருக்கிற 4 பேரும் கடையை விட்டுட்டு ஏண்டா ஓடி வந்தீங்கன்னார். இப்படி சொன்ன உடனே உயிர் போயிட்டு, இப்படி சொன்னாரு உடனே உயிர் போயிட்டு. வாயில என்ன வார்த்தை வந்திருக்கு பாருங்க, எரும மாடு மாதிரி 4 பேரை தான் வந்துட்டான். அவன் எரும மாட்டில் வரவன் வந்து கூட்டு போயிட்டான். அப்பமும் கோவிந்தா நாராயணன் வரமாட்டேங்குதுல்ல. அப்போ பகவான் நாமாவை சொல்றதுக்கு ஒரு குடுப்பனை இருந்தா தான் சொல்ல முடியும். சும்மா பேரை மாத்தினா மட்டும் சொல்லிட முடியாது. அதுக்காகவே பேரை மாத்தினவன் 4 பேர் ஏன்டா கடையை போட்டு எரும மாடு மாதிரி வந்து நிற்கிறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உயிர் போயிட்டு, அப்போ எப்படி போவான் வைகுந்தத்துக்கு? அந்த நாமா பெருவியாகிற சாகரத்தை தாண்டி கொண்டு போய் மனுஷனை சேர்க்கக்கூடியது. அதனால பகவானை பிரார்த்தனை பண்ணணும், என்ன பகவானே இந்த நாமாவை சொல்றதுக்கு அனுகிரகம் பண்ணு, உன் நாமாவை சொல்ல எனக்கு அனுகிரகம் பண்ணும் பிரார்த்தனை பண்ணும். எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல பண்ண வேண்டிய பிரார்த்தனை இதை. ஒரு ஸ்தலத்துக்கு போறீங்க, போன உடனே எனக்கு அதை கூட இதை கூட எனக்கு வேண்டியது எல்லாம் கேளுங்க பகவான்கிட்ட, ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு வேண்டிய எல்லாம் பகவான்கிட்ட கேட்கலாம். சட்டை வேணாலும் கேட்கலாம், சோறு வேணாலும் கேட்கலாம், சொத்து வேணாலும் கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். முதல்ல கேட்கணும் என்ன தெரியுமா, ஒரு ஸ்தலத்துக்கு போறோம், பகவானே இந்த ஸ்தலத்துல மீண்டும் மீண்டும் வந்து உன்னை தரிசனம் பண்ற பாக்கியத்தை கொடுன்னு முதல்ல கேட்கணும். அதான் முதல்ல கேட்கறது. உன்னை வந்து நான் தரிசனம் பண்ற புண்ணியத்தை கொடுப்பா எனக்குன்னு முதல்ல கேட்கணுமா இல்லையா? அதை கேட்டுக்கிட்டு தான் பிறகு நமக்கு என்னென்ன வேணுமோ கேட்கணும். எப்ப பார்த்தா பாருங்கள் ராமனை, அதுல இருந்து ராம் 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 அதே நாம தான். இந்த 3 அம்மாவும் ஓடத்துல உட்கார்ந்துருக்காங்களே, பரதனும் உட்கார்ந்துருக்கானே, இந்த கோசலை அம்மா பார்த்தாங்க, யாருப்பா இவன் ராமான்னு சொல்லும் போதே என் உள்ளமெல்லாம் உருகுதேப்பா, ராம் ராம்ங்கிறானே இவன் யாருப்பா, நம்மளை இவ்வளோ அன்பா ஓடத்துல ஏற்றி அக்கறை கொண்டு போறானே இவன் யாருப்பானா? பரதன் சொன்ன, அம்மா இவன் யாருன்னு நினைச்சுங்க, நம்ம ராமருக்கு இவன் அவ்வளவு நெருக்கமான தோழன், சகோதரன், எனக்கு அண்ணா, இந்த லக்ஷ்மணருக்கும் சத்ருகனருக்கும் மூத்த அண்ணா, ராமருக்கு தம்பி. இப்படிப்பட்ட ஒரு அருமையான உறவை ராமரோடு ஏற்படுத்தி கொண்ட உத்தமன் நாவாய் வேட்டுவன் நினைக்கிறீங்களாம்மா? ராமரோட நெஞ்சுக்கு ரொம்ப நெருக்கமான பக்தன், ராமநாமன் தான் இப்ப இவனுக்கு உணவு. வந்தான் இந்த கங்கையிலிருந்து ஓடம் ஓட்டி ராமரை அக்கறை கொண்டு சேர்த்தவன், ராமரை இணைபிரியாத காதலன். அதை கேட்ட உடனே அந்த கோசல தாயார் சொன்னாள், அவ சொன்னா, ஆகா என் புள்ள காட்டுக்கு போயிட்டானேன்னு எவ்வளோ கவலையோட இருந்தேன் தெரியுமா பரதா, அந்த கவலை கூட இப்ப எனக்கு போயிருச்சப்பா. இந்த காட்டுக்கு வந்ததுனால இப்படிப்பட்ட அருமையான ஒரு சகோதரனை சந்திக்கிற வாய்ப்பு ராமனுக்கு கிடைச்சிருக்கே, அதை நினைக்கும் போது என் கவலையெல்லாம் போயிட்டுடா. இனிமே தசரத சக்கரவர்த்திக்கு 4 குழந்தைகள் இல்லை, இந்த குகனை சேர்த்து 5 பேர். கோசல சொல்றான், இந்த குகனை சேர்த்து 5 பேர், இனிமே 5 பேரும் சேர்ந்து சாம்ராஜ்யத்தை அருமையா அரசாட்சி பண்ணிக்கிட்டு வாருங்கன்னா. இந்த காட்டுக்கு போன துன்பம் கூட எனக்கு மறந்து போச்சுன்னு ஒரு தாய் சொல்லணுமானா, அந்த குகன் எவ்வளவு ராம பக்தியை வெளிப்படுத்தி இருப்பான்னு பாருங்கள். காட்டுக்கு போன கஷ்டம் கூட எனக்கு மறந்து போச்சு. அதான் சொன்னார்கள், பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்பார்கள். சில நேரம் நமக்கு ஏதோ ஒரு சோதனை மாதிரி அது தெரியும், ஆனா அந்த சோதனைக்குள்ள சில நேரங்களில் பார்த்தால் ஒரு பெரிய திருப்பு முனை அதுக்குள்ள இருக்கும். நாம தான் என்ன செய்கிறோம், அந்த துன்பத்தை துன்பமா பார்த்து துவண்டு போறோம். அந்த துன்பத்தை நாம எப்படி ட்ரீட் பண்ணணும்னு அதுக்கு ஒரு முறை இருக்கிறது.
தண்ணியே இல்லாம வறண்டு போய் கிடக்கு பூமி, வறண்டு போச்சு. ஏரியில தண்ணி இல்லை, குளத்துல தண்ணி இல்லை, ஆத்துல தண்ணி இல்லை, வெப்பம் தாங்க முடியல, மழை வரல, எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்ப திடீர்னு கோடை காலத்துல ஒரு மழை வருது. எப்படி? அந்த பூமிக்கு மேல மட்டும்தான் தண்ணி இருக்கா? பூமிக்கு அடியிலையும் தண்ணி இருக்குல்ல. அந்த பூமிக்கு அடியில இருக்கிற தண்ணீரை கூட தன்னுடைய வெப்பத்தினால தன் கதிர்களை பூமிக்கு அடி வரையிலையும் கொண்டு போய் உள்ள இருக்கிற தண்ணீரை ஆவியாக்கி வெளியே கொண்டு போய் சமுத்திர ஜலத்தை ஆவியாக்கி மேல கொண்டு போய் பழையபடி அந்த சூரிய பகவான் மேகமா அதை மேல வச்சு இந்த சூரியன் ஆவியாக்கி மேல அந்த தண்ணீரை கொண்டு போய் திரும்ப மழையா பொழிய வைக்கலையா? அத மாதிரிதான் வறண்ட துன்பம் நம்ம வாட்டும் போதும் நம்ம மனசோட அடி ஆழத்துக்குள்ள பூமிக்கு அடியில தண்ணி இருக்கிற மாதிரி நம்ம மனசோட அடி ஆழத்துல புதைந்து கிடக்கிற தெய்வ நம்பிக்கையையும் மனோபலத்தையும் சூரியன் உள்ள இருக்கிற தண்ணீரை வெளியே கொண்டாந்த மாதிரி நம்ம வெளியே கொண்டு வரணும். இப்ப எவ்வளவு துக்கத்துல மனசு ஆழ்ந்து கிடந்தாலும் நம்முடைய மனதின் அடியாழத்தில் இருக்கிற தெய்வ நம்பிக்கையும் மனோபலத்தையும் மேலெழுந்து வரும்படியாக செய்தால் அந்த துன்பத்தை கூட பாருங்கள் சரியான விதமாக அணுகக்கூடிய ஒரு அணுகுமுறை நமக்கு கிடைக்கும். அப்ப துன்பம் துன்பமா இருக்காது, அப்ப அந்த துன்பம் தீரும். அதைத்தான் நமக்கு அருமையா சொல்லி காட்டினார்கள். ராமா 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 என்று ராமநாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறானே, என் பிள்ளை கூட இப்படிப்பட்ட நல்லவனை சந்திக்கிறதுக்கு காட்டுக்கு வந்ததும் கூட நல்லதுதான் என்று நான் நினைக்கிறேன் என்று கௌசல்யா தேவி சொன்னாள். ரொம்ப உடம்பு சரியில்லாம போனா அந்த உடம்பு நாளுக்கு நாள் தேஞ்சு ரொம்ப மோசமா பலவீனமா போயிட்டு இருக்கு. ஒரு மருத்துவர்கிட்ட போய் காட்டலான்னு போனான். அவர் இவனை எல்லாம் சோதனை பண்ணி பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். என்னன்னா, நீ ஒரு 2-3 மாசத்துக்கு வேண்டியதெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கோன்ட்டார். என்னென்ன சாப்பிடணுமோ எல்லாம் சாப்பிட்டுக்கோ, யாராவது பார்க்கணும்னு ஆசையா இருந்தா சொந்தக்காரங்களெல்லாம் ஊர்களுக்கெல்லாம் போய் பார்த்துக்கோ, குத்தாலம் சீசனா இருக்கு வேணா போய் குளிச்சுக்கோ. டாக்டர் சொல்றார், இப்படி உனக்கு என்னென்ன விருப்பமோ அதெல்லாம். ஏன் இப்படி சொல்றீங்கன்னா, இல்லை உன் வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது, உனக்கு ரத்தமே செத்து போச்சு, இன்னும் 90 நாளைக்கு மேலே நீ தாக்கு பிடிக்க முடியாது, அது வரைக்கும் என்ன உண்டோ எல்லாத்தையும் சாப்பிட்டுக்காருனார். இவனுக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும் இப்படி சொன்னான். இந்த கவலையோட வீட்டில் படுத்த படுக்கையாக கிடந்தான். மருந்து இல்லையா? மருந்தெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டார். சாப்பிட ஓடுமா இத்தனையும் சொன்ன பிறகு, இவ்வளோ சொன்ன பிறகு சாப்பிடுவானா? இந்த நாளை எண்ணிக்கிட்டு கவலையோட கால் போன போக்கில் நடந்து போயிட்டு இருந்தான். ஒரு நாள் சாயங்காலம் ஊருக்கு வெளியே அப்படியே சும்மா மனம் போன போக்கில் நடந்து போறான். ஒரு வாழை தோட்டம், அந்த வாழை தோட்டத்துல மரத்துல பழுத்து தொங்குது பழம். அவர் தான் எதை வேணாலும் இஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. இருக்க போறது 90 நாள், எவன் பழமா இருந்தா என்ன வாழைப்பழத்தை பறிச்சு சாப்பிடுவோம்னு தோட்டத்துக்குள்ள போய் பழத்தை பறிச்சுட்டான். இந்த பழத்தை பறிச்சு ஒரு பழத்தை சாப்பிட்டேன் பாருங்க, அந்த வாழை தோட்டத்துக்குள்ள இருந்த ஒரு கருங்குரங்கு இவனை கடிச்சிட்டு. ஏற்கனவே அவர் 90 நாள்னு சொல்லியிருக்காரு. இந்த குரங்கு அதை விட சீக்கிரமா ப்ரமோஷன் கொடுக்கறதுக்கு நம்மளை ஒரு கடி கடிச்சு விட்டுருச்சே, நம்ம கெட்ட நேரம் வாழைப்பழத்துக்கு ஆசைப்பட்டு குரங்கு கிட்ட கடி வாங்குவோமான்னு வீட்டுக்கு போனான். அப்படியே போய் படுத்தான்னா அந்த குரங்கு கடிச்சிருச்சே. ஏற்கனவே இவ்வளோ நோய் இருக்கு, குரங்கு கடிச்சிட்டு 90 நாள் நம்ம இருக்க மாட்டோம், 10-20 நாள்ல போயிடுவோன்னு படுத்திருக்கான். ஆனா என்ன ஆயிட்டுன்னா, அந்த குரங்கு கடிச்சதுல இருந்து அவனை அறியாம அவனுக்கு ஒரு தெம்பு உடம்புல வருது, வேளைக்கு பசிக்குது, உடம்பு உற்சாகமா இருக்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா 2 வாரத்துல ஒரு 1/2 கிலோ சதை போட்டுட்டு உடம்புல. எல்லாரும் ஒரு மாதிரி வித்தியாசமா நல்லா இருக்கு, எந்த டாக்டர்கிட்ட மருந்து சாப்பிடுறேன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவனுக்கு பயம் பிடிச்சிட்டு போய் சேர போறோம் போல, அதான் நமக்கு ஒரு மாதிரி களை கட்டிக்கிட்டு இருக்கு. எதுக்கும் அந்த டாக்டர்கிட்ட போய் சோதனை பண்ண போம். நாளை பார்த்தான், நாளும் 90 நாள் ஆகி போச்சு. சரி போய் பார்ப்போம். போனா டாக்டர் இவனை பார்த்து கேட்கிறாரு, ஏன்பா என்கிட்ட வந்தியே, அவன்தானா நீ? ஆள் வித்தியாசமா இருக்கிறியே, என்னைய விட்டுட்டு எந்த டாக்டர்டா போய் மருந்து சாப்பிட்ட அப்படின்னார். நான் உனக்கு இவ்வளவு சின்சியரா வைத்தியம் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியாம நீ எந்த டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்தேன்னார். இவன், சார் அது ஒரு பெரிய கதை சார், நான் இந்த கதையெல்லாம் எல்லாரும் முன்னாலேயும் சொல்லிடாத, தனியாவா என்னன்னு கேட்போம்னு அவனை ஒரு அறைக்குள்ள அடைச்சு போட்டு, யார்டா வைத்தியம் பண்ண, அந்த மாத்திரை சீட்டு இருக்காடா, தீராத நோய்டா உனக்கு இருந்தது, நீ இவ்வளவு அளவு தேறி வந்திருக்கன்னா பெரிய விஷயம், யார்கிட்டையும் நான் உங்ககிட்ட இந்த சீட்டை கைப்பற்றினேன்னு சொல்லாத, அதை கொண்டா, அந்த மாத்திரை சீட்டு இருந்தா கொண்டாடாங்கிறார். இவன் சொன்னா, மாத்திரையாவது மண்ணாங்கட்டியாவது? ஒன்றும் கிடையாது சார், நான் ஏதோ இப்படி இருக்கேன். அது எப்படிடா அப்படி இருப்பேன்னார். ஒன்றும் இல்லைன்னா இப்படி ஊருக்கு வெளியே போய்கிட்டு இருந்தேன் வெறுப்போட, ஒரு கருங்குரங்க என்னைய கடிச்சுவிட்டு, அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் திடீர்னு உடம்பு எப்படியோ தெம்பாகி சதை போட்டு நான் எப்படி இருக்கேன்னா, இரத்த சோகையினால் அவதிப்படுகிறவனை தன்னால கருங்குரங்கு கடிச்சிட்டுனா அவன் தெளிஞ்சிருவானா. அவன் நோயே அதோட போயிருச்சு. இன்னும் குற்றாலத்தில் இருக்க ஒரு கருவண்டு கடிச்சிட்டுனா தன்னால கொட்டிட்டுன்னா எவ்வளவு பெரிய ஆர்த்தரைட்டிஸா இருந்தாலும் சரியா போயிடும்.
அது கொட்டணும் தன்னால, யாரும் பிடிச்சு கொட்ட விடக்கூடாது. அந்த வண்டு கொட்டி தன்னால கொட்டிருச்சுன்னா வாத ரோகத்தினால கஷ்டப்படுறவனுக்கு சரியா போயிருமா. அது இவ்வளவு மருத்துவ குணம் அதுக்கு இருக்கு. அது மாதிரி இந்த கருங்குரங்கு கடிச்ச உடனே பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் பாருங்க. அதுக்கு பிறகு அவர் சொல்லிட்டார், நீ தீர்காயசா இருப்படா, உனக்கு இப்படி ஒன்று எழுதி போட்டிருக்கும் போது நீ போகவா செய்வே, 90 வயசுக்கு மேலே உனக்கு நல்ல அழகாக எழுதி போட்டிருக்காரு, நீ பூமியில் இருப்பேன்னு. கோசலா தேவியார் சொல்லுகிறார்கள், துன்பம்னு தான் நினைச்சேன், ஆனால் அந்த துன்பத்துக்குள்ள ஒரு இன்பம் இருக்கே, ஆச்சரியமாக இருக்கிறது. கௌசல்யா தேவியார் சொன்னார்கள், இப்படி ஒரு குகன் சகோதரனா கிடைக்கிறதுக்காக என் புள்ள காட்டுக்கு போன துன்பம் கூட எனக்கு மறந்து போய்விட்டது என்று அருமையான கம்பன் பாட்டு. நைவீர் அலீர் மைந்தீர் இனி துயரால் மெய்வீரர் நாடு பெயர்ந்து காடு புகுந்ததும் நன்றாயிற்றாம் அன்றே, இனி இந்த கைவீர களிரணைய காளைவன் தன்னோடும் கூடி நீவீர் ஐவீரும் ஒரு வீராய் அகலிடத்தை நெடுங்காலம் அளித்தீர் என்றாள். 4 பேரா இருந்த குழந்தைகளே நம்ம நீங்க 5 பேரா இருந்து இந்த பூமியை அரசாட்சி பண்ணுங்கப்பா அப்படின்னு அந்த கௌசல்யா தேவி சொல்றாங்க. இந்த அம்மா பேசுறதையும் இந்த பரதன் பேசுறதையும் இந்த குகன் கேட்டுக்கிட்டே இருந்தான். 3 தாய்மார் இருக்காங்க அந்த ஓடத்துல. இவன் கேட்டுக்கிட்டே இருந்தா 3 அம்மான்னு ராமாயணம் கேட்டிருக்கான்ல, லக்ஷ்மணன் சொல்லியிருக்கான்ல குகனுக்கு ராமாயணம் 3 தாய்மார்னு சொல்லியிருக்கான். ஓ, இந்த 3 அம்மா தானா அந்த அம்மா, அதுல எந்த அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு இப்ப பேசினாங்கல்ல. அந்த அம்மாவை கையை காட்டி, பரதா இந்த 3 அம்மாவில இந்த அம்மா எந்த அம்மா அப்படின்ட்டான். 3 அம்மான்னு தெரியும், எந்த அம்மா யாருக்கு அம்மான்னு தெரியாது. அப்ப இப்ப பேசின அம்மாவை கையை காட்டி இந்த அம்மா யாருக்கு அம்மா அப்படின்னா உடனே பரதன் பதில் சொல்றான், சுற்றத்தார் தேவருடும் தொழ நின்ற கோசலையை கொற்றத்தார் குறிசில் இவர் யார் என வினவ கோக்கள் வைகும் முற்றத்தான் முதல் தேவி மூவுலகும் ஈன்றானை முன்னீன்றானை பெற்றதால் கிடைத்த செல்வம் யான் பிறத்தலால் துறந்த பெரியாள் என்றார். குகனே, இந்த அம்மாவை யாருன்னா கேட்கிற, தசரத சக்கரவர்த்தியினுடைய மூத்த மனைவி, சுற்றத்தார் தேவரெல்லாம் தொழக்கூடிய தகுதி படைத்த கோசலா தேவியார், ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை தன் மணி வயிற்றில் சுமந்த பாக்யவதி. ஆனா என்ன மாதிரி ஒரு அபாக்கியமான் பூமியில் அவதாரம் பண்ணினதுனால தன் சுகங்களை எல்லாம் செல்வங்களை எல்லாம் இழந்து நிக்கிற தாயார், இவங்கதான் ராமனோட அம்மான்னு சொன்ன பரதன். சொன்ன உடனே அந்த ஓடம் ஓட்டுகிற குகன் என்ன செய்தான், அந்த தாயாரின் திருவடியை தொட்டு வணங்கினான். ஆகா, ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோட தாயாரா என்று அந்த தாயாருடைய திருவடிகளை தொட்டு வணங்குகிறான் குகன். பக்கத்துல கௌசல்யா தேவி பக்கத்துல எப்பவும் சுமத்திரதான் இருப்பா. இந்த அம்மா அப்படின்னா குகன். இந்த தாயார் தான் எந்த தாயாரும் சொல்லாத சொல்லை சொன்னவள். ராமகைங்கரியம் பண்ண போறேன்னு அந்த புள்ள போனானே லக்ஷ்மணன், அவனை பார்த்து சீதை உனக்கு அம்மா, ராமன் உனக்கு ஆண்டான் மாதிரி, நீ ராமனுக்கு அடிமை மாதிரி, உன் உயிரை கொடுத்தாலும் காப்பாத்துன்னு சொல்லி அனுப்புனான்னு சொன்னனே, அந்த தாயார் இந்த தாயார் தான் சுபத்திரா தேவி. ஆகா, கைங்கரிய பானுவான லக்ஷ்மணனோட அம்மாவான காலை தொட்டா வணங்கினான் குகன். 3வது ஒரு அம்மா உக்காந்துருக்காளே, விவகாரம் பிடிச்ச அம்மா, அவளையும் கையை காட்டிட்டான். ஏன்னா அவ யாருன்னு இப்ப சொல்லாமலே தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் குகன் கேட்கிறான், இந்த அம்மான்னு. அவ்வளவுதான் வந்துச்சே பரதனுக்கு கோபம். அவன் சொன்னா, குகனே, எல்லா தாயாரும் குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்ப்பா, இவ எனக்கு பழிய சேர்த்து வச்ச பாவி. தாயார்னு சொல்லவே என் நாவு கூசுகிறது. உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் போது ஒருத்தர் துக்கமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறார்களே, எல்லா சந்தோஷத்திலையும் மண்ணள்ளி போட்டவை இவதான். ராமர் பட்டாபிஷேகம் என்கிற சந்தோஷமே யாரும் அனுபவிக்க விடாம பண்ணினவை இவ. உலகத்துல உள்ள பழியெல்லாம் மொத்த குத்தகைக்கு எடுத்த பாவி. குகனே, இவ வயிற்றுக்குள்ள நான் கொஞ்ச நாள் இருந்திருக்கனேன்னு நினைச்சு பார்த்தா என் உடம்பெல்லாம் எரியுதப்பா. நான் படரெல்லாம் படைத்தாளை பழி வளர்க்கும் செவிலியை பாழ்த்த பாவி குடலில் கிடந்தேற்கும் உயிர்ப்பாரம் குறைந்து தேய உடலெல்லாம் உயிரில்லை என தோன்றுமி உலகில் இடரில்லா முகத்தினாளை இன்னின்றாள் என்னை ஈன்றாள் என்றார். தாயார்னு சொல்லக்கூட நாவு கூசுதப்பா. செவிலிங்கிறான் பாருங்கள், பழி வளர்க்கும் செவிலி. என்ன சொல்ல முடியுமா எல்லாம் சொல்லிட்டான். இவ வயிற்றுல நான் இருந்தேன்னு நினைச்சா என் உடம்பெல்லாம் எரியுதுன்னு சொல்றான். இவ்வளவும் சொன்னா இந்த குகன் என்ன பண்ணாங்கிறீங்க, அந்த அம்மா காலில் விழுந்தா. கௌசல்யா தேவியின் காலில் விழுந்தான், எழுந்தான். சுமத்திர காலில் விழுந்தான், எழுந்தான். கைகேகி தாயார் காலில் விழுந்தான், எழவே இல்லை. அந்த காலையே பிடிச்சுக்கிட்டான், ஒரே புடியா பிடிச்சு மானு காலையே பிடிச்சுக்கிட்டான். பரதன் பார்த்தான், ஒருவேளை இவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டானோ,
நாம கைகைன்னு சொல்லியிருக்கோம், விழுந்த காலில் இருந்து எழும்ப மாட்டேங்கிறான். கோசலா தேவியார் காலில் விழுந்தா எழும்பிட்டான், சுமத்திர காலில் விழுந்தா எழும்பிட்டான். இல்லை விழுந்து விழுந்துனே என்னன்னு புரியலையே, ஏன் இவ்வளவு நேரம் விழுந்து கிடக்கிறான்னா அவச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறான். அப்புறமா எழுந்தான். அவன் சொன்னான், ராமரை பெற்ற தாயார் தான் கௌசல்யா தேவி, லக்ஷ்மணனோட அம்மா தான் சுமந்திரா தேவி. ஆனா இந்த அம்மா இருக்காங்களே வரதா, இந்த அம்மாவா பார்த்து அந்த ராமச்சந்திர மூர்த்தியை காட்டுக்கு அனுப்பலைன்னா என்ன மாதிரி நாவாய் வேட்டுவனுக்கு சீதா லக்ஷ்மணன் சமேதராக ராம தரிசனம் கிடைச்சிருக்குமா? நான் பாட்டில் கங்கையில நாவாய் ஓட்டிக்கிட்டு இருப்பேன். இந்த அம்மா தானே சீதா லக்ஷ்மண சமேதராக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி என்ன மாதிரி ஒரு பாவிக்கு தரிசனம் கொடுக்கறதுக்கு இந்த அம்மா தானே காரணம். இவங்க காட்டுக்கு அனுப்புறதுனால தானே எனக்கு தரிசனம் கிடைச்சது. அதனால நான் வணங்க வேண்டியது இந்த அம்மாவை தான். பழையபடியும் கீழே விழுத்தான். இது வரைக்கும் பாருங்க, அந்த கைகேயி தசரதன் விழுந்து கிடந்தானே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாளா? அவன் உயிர் பிச்சை கூடன்னு கெஞ்சினானே ஒரு துளி கண்ணீர் விட்டாளா? காட்டுக்கு போறேன்னு ராமன் மரவுரிய தரிச்சுக்கிட்டு புறப்பட்டானே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாளா? இல்ல தசரதனுக்கு கைங்கரியம் நடக்கும் போது ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாளா? கிடையாது. ஆனால் இந்த அம்மா தானே எனக்கு சீதா லக்ஷ்மண சமேதரா ராமர் தரிசனம் கொடுக்கறதுக்கு இந்த அம்மா காட்டுக்கு அனுப்பினது தானே காரணம்னு அந்த குகன் சொன்னானே. அப்பதான் கைகேயி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது. அதான் கம்பன் சூட்சமா எழுதின பகுதி. அவன் எழுதினா உலகமே அவளை பழிக்கத்தான் செய்து இல்லைங்கிறது இல்லை. கத்தி எடுத்துக்கிட்டு போய் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள ஆபரேட் பண்றதுக்காக ஷார்ப்பா இருக்கிற நைஃபை தூக்கிட்டு